எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ காலையிலேருந்து வெயிட் பண்ணி ஒரு 12 மணி நேரம் வெயிட்டிங் அப்புறம் நமக்கு வந்திருக்கு. 780 குரூப் 2A 41 குரூப் 2க்கான வேகன்சிஸ் இப்போ வந்திருக்குங்க. ஸோ டோட்டலாக 821 வேகன்சி, 1000க்கு மேலே வேகன்சிஸ் வரும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க. இந்த வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. இதை இன்னும் கூட அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகே, இந்த வேகன்சி போதுமா நம்ம படிக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக போதும். லாஸ்ட் டைம் இருந்த வேகன்சியோட இந்த டைம் வேகன்சிஸ் கூட தான் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்றது 1/11/2026ங்க. ஒரு வாரம் முன்னாடி கொடுத்த பிளானரின் படி மாறி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1/11/2026 இன்னும் கரெக்டாக ஒரு 80 நாள் இருக்குது. இந்த 80 நாளில் நம்மளால் படிக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு படிச்சிருந்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாமுக்கு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியடை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 2A எக்ஸாம் ரெண்டுமே எழுதுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஆனால் 80 டேஸ் ஃபுல் டைம் நீங்கள் படிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் நம்மளை வெளியே தள்ள தான் பார்க்குது. புது காம்படிட்டர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றக்கப்ப நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கீங்க, இல்லை நான் ஒரு ஃப்ரெஷர் ஒரு 6 மாதம் கோர்ஸ் போய் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லை நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு மோஸ்ட்லி ஜனவரியில் வரக்கூடிய குரூப் 4 ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதை பயன்படுத்தி இப்போ இருந்தே குரூப் 4க்கு தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வாங்கலாம். ஃப்ரெஷர் இப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன், இந்த வருஷம் எக்ஸாம் என்னோட செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சு இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு குரூப் 4 ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே பல டைம் இந்த குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இன்னும் கூட அதிகமாகும். 821 அப்படின்றது இன்னும் அதிகமாகும். ஸோ நிறைய பேர் யூனிவர்சிட்டி போஸ்ட் வரும், அதே மாதிரி டிஎன்இபியில் போஸ்ட் வரும். நேற்று கூட தமிழ் ஹிந்துவில் போட்டிருந்தாங்க. இந்த போஸ்ட் எல்லாமே குரூப் 4க்கு சேரக்கூடிய போஸ்ட்டாக இருக்கும். இந்த அப்ரைசர் டிஎன்இபியில் இருக்கிறது, அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஃபிஷரி யூனிவர்சிட்டி, இதெல்லாம் ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த போஸ்ட்லாம் குரூப் 4ல் நிறைய வரும். குரூப் 4 மேசிவான வேகன்சிஸ் அப்படின்றது வருங்க. ஒரு 4000-5000 வேகன்சிஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றத மட்டும் இப்போ ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். ஸோ இதில் நல்ல வேகன்சிஸ்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது. டிசிடிஓ இருக்குது, சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்குது. டிசிடிஓ 1 அப்படின்னு போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது அதிகமாகுங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 296 வேகன்சிஸ் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 296ல் கேஸில் இருக்கிறதுனால ஒரு சிலது வராமல் இருக்குங்க. அதில் ஒரு 1/3 சேர்த்துவாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ டிசிடிஓ வேகன்சிஸ் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சப் ரெஜிஸ்ட்ரார் வேகன்சியும் அதிகமாகும். நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரமோஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃப்டர் லாங் பீரியட் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் கண்டிப்பாக ஃபில் ஆகும். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனில், அதாவது 25ல் வந்த நோட்டிஃபிகேஷனில் அடெண்டம் வருமா அப்படின்னா, அடெண்டம் வந்தாவே பயமாக இருக்குது, குறைச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் அப்படின்றது இப்போ படிக்கக்கூடிய, இப்போ பரீட்சை எழுதி இந்த வேலை எடுக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஓவரால் ரேங்க் ஒரு 450 இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது வருங்க. ஸோ எதனால் அடெண்டம் போட்டு வேகன்சி குறைக்கிறாங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன், அது வேகன்சிஸ் எப்படி அரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா, சர்டன் பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ரமோஷனில் கொடுத்துருப்பாங்க, சில பர்சன்டேஜ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அந்த கால்குலேஷன், அந்த வேகன்சிஸ் அரைவ் பண்ணி கொடுக்குறப்ப சரியாக கொடுக்காம வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா கோர்ட்டோடைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் மாற்றினாங்களா, கோர்ட் டைரக்ஷன் படி அதை மாற்றினாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி கோர்ட்டோடைய டைரக்ஷனோ இல்லை அந்த சீனியாரிட்டி நமக்கு மாறுறதோ ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம பார்த்துக்கணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வேகன்சியில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ 11/8 இன்னைக்கு வந்திருக்குங்க. ஸோ எக்ஸாமினேஷன் 1/11/2026 நடக்குது.
ஸோ வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் ஒரு நல்ல போஸ்ட் சரிங்களா, 7 போஸ்ட் இருக்கு. கமர்ஷியல் டேக்ஸ் வந்து 1 போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார் மோஸ்ட்லி இதுல நிறைய வந்து ஸ்டார், ஹேஷ், டாலர் சிம்பிள் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மோஸ்ட்லி இப்போ 3% ரிசர்வேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுல 3 வேகன்சி போயிட்டு மீதி 97 வேகன்சி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பேக்லாக் வேகன்சிஸ் சிலது இருக்குங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இப்போ லாஸ்ட் 2 எக்ஸாமா வரல, இந்த டைம் வந்திருக்கு. அது ஒரு நல்ல போஸ்ட் சரிங்களா. சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2ல இருக்கிறது 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரேட் 2 கிரேட் 1 ப்ரமோஷன் அப்படின்றது நிறைய கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த வேகன்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஜெயிலர் இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்க, தனி எக்ஸாமாக நடக்கும் ஜெயிலருக்கு. அது வந்து ஒரு லெவல் 18ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல போஸ்ட்டு. ஸோ 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இது யூஸ்வலாகவே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ 2023 இந்த வேகன்சிஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இதுவும் வந்து 2011, 12, 13 இந்த பீரியட்ல 300, 350 அப்படின்ட்டு ஏஎஸ்ஓ எடுத்தாங்க. எல்லாருமே இப்போ எஸ்ஓ, ஒரு சிலர் வந்து அண்டர் செக்ரட்டரி ஆயிட்டாங்க. அந்த வேகன்சியை மோஸ்ட்லி இவங்க ப்ரமோஷன் வச்சு ஃபில் பண்றாங்க. அதனால செக்ரட்டரியேட்ல அசிஸ்டன்ட் நீங்க எடுத்தீங்கன்னா டக்குன்னு ஏஎஸ்ஓ வந்தது, 2 இயர்ஸ்ல ஏஎஸ்ஓ வந்தது. ஃபைனான்ஸ், அப்புறம் நம்மளுடைய அசம்பிளி, அப்புறம் லால எடுத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இந்த ப்ரமோஷன் அப்படின்றது வரும். ஸோ அந்த வேகன்சி இவங்க ப்ரமோஷன் வழியாகவே ஃபில் பண்ணுறதுனால ஏஎஸ்ஓ கம்மியாக தான் இதில் கொடுத்துட்ருக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்டாக ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இல்லை அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 5 எக்ஸாம் வச்சு உங்களுக்கு இங்கேருந்து ஏஎஸ்ஓ போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிசியும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் மில்க் ப்ரொடக்ஷன் இப்போ இந்த குரூப் 2 வந்திருக்கிறது. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 நிறைய வேகன்சிஸ் இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது ஃபில் ஆச்சு. லாஸ்ட் 2 வேகன்சியை கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 200 பேர் அப்படின்றது போயிட்டதுனால இந்த டைம் வேகன்சிஸ் கம்மியாக இருக்கு. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இதில் கொடுக்கல. ஸோ அதில் ஒரு பெரிய பேட்ச், அந்த பேட்ச்க்கு வந்து இப்போ ஒரு டெப்டி இன்ஸ்பெக்டர் டு இன்ஸ்பெக்டர் கொடுப்பாங்க. அப்போ வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் டு டெப்டி இன்ஸ்பெக்டர் வரும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் வேகன்சிஸ் அப்படின்றது ஃபாலோ ஆகும். மோஸ்ட்லி இந்த செகண்ட் குவார்ட்டரில் தான் இந்த ப்ரமோஷன் அப்படின்றது கொடுக்கறதுனால பின்னாடி இதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சூப்பர்வைசர் அக்ரி மார்க்கெட்டிங்ல இருக்கு 7 வேகன்சி. இது வந்து ரொட்டீனா அந்த வேகன்சிஸ் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்குங்க. ஸோ சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் 45 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்ல இந்த 122 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஊர்லயே செட்டில் ஆகணும். நிறைய பேர் வந்து சென்னை வாழ்க்கையில வேண்டாம் எனக்கு போதும் அப்படின்றது இருப்பீங்க இல்லைங்களா. இல்லை நான் வேற ஊரில் போய் வேலை செய்யணுன்றது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிடிஓ ஆஃபீஸில் போய் வேலை செய்யலாம், இல்லை ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃபீஸ்லையோ வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிளாக் லெவலில் வேலை செய்யலாம். இப்போ ஒரு கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா ஒரு 15 பிளாக் இருக்குன்னா கிணத்துக்கடவுல மட்டும் நீங்கள் வேலை செய்யலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா. ஸோ அந்த போஸ்ட்டு நல்ல போஸ்ட்டு. இப்போ இருக்கிறதுல 122 வேகன்சிஸ் அப்படின்றது அந்த போஸ்ட்டுக்காகவே நம்ம உட்காந்து படிக்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ மக்களுக்காக இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு துறையாக இருக்கும். ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், சிவில் சப்ளைஸ், லேண்ட் ரிஃபார்ம் சரிங்களா, பிரிசன், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் நிறைய கொடுத்துருக்காங்க. குரூப் 4 இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் நிறைய இருக்குது. என்னன்னா நிறைய வேகன்சிஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த பசங்க வந்து படிச்சுட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிடுறாங்க. அப்படின்றதுனால வேகன்சிஸ் திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நல்ல டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு அப்படின்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், மெடிக்கல் காலேஜ்லாம் 3 மணி 4 மணியோடவே ஆஃபீஸ் விட்டு போயிடுவாங்க. ஸோ படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. முன்னாடி குரூப் 2 எக்ஸாம் தனியாக நடந்தப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் சீட் எடுப்பாங்க, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல எடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு துறைகள் இது எல்லாமே. டெக்னிக்கல் எஜுகேஷன்ல இருக்கு, லேபர்ல இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்ல இருக்கு. ட்ரைனிங் விங் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து, அதுவும் ஐடிஐ தான், படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்டிவ் மெடிசன், நம்மளுடைய ஆரம்ப சுகாதார மையத்திலலாம் வேலை செய்யலாம். ஸோ அது ஒரு நல்ல துறை சரிங்களா. ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்குது, ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 2 இருக்குது. லாஸ்ட் குரூப் 2A ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களே இந்த டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 தான் எடுத்தாங்க. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சிலையுமே இருக்குங்க. ஸோ இதில் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தாங்க இது எல்லாமே. டைப்பிஸ்ட்டுக்கு இதில் தனியாக இருக்கா அப்படின்னா, டைப்பிஸ்ட்டுக்கு குரூப் 2
2A இதுவும் இருக்காதுங்க. குரூப் 4ல மட்டும்தான் தனியாக இதுக்கான வேகன்சிஸ் அப்படின்றது எடுப்பாங்க. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. செக்ரட்டரியேட் சர்வீசஸில் இருக்குது, அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. டாப் 100 ரேங்க் எடுக்கிறவங்க இந்த போஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. யூபிஎஸ்சிக்காக நான் படிக்கிறேன் அப்படின்றவங்க எடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ ஒரு நல்ல வேகன்சி தான். இந்த வேகன்சியை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நல்ல போஸ்ட் அப்படின்றத வாங்கலாங்க. ஒன்றும் பெரிய ரொம்ப ஹெக்டிக்காக ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கிறது அப்படின்றதெல்லாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்றது நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா, அப்ளிகேஷன் எப்போ கரெக்ஷன் பண்ணலாம், நம்மளோட எக்ஸாம் எப்போ இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம போட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு நான் இப்போ ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், ஒரு கேப் இருந்துக்கு திருப்பி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 and 2A உடைய ப்ரிலிமினரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத லான்ச் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் PDF உடைய லிங்க் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 34 டெஸ்ட்டு, ஒரு 2 days ஒன்ஸ் அப்படின்றது கண்டினியூஸாக எக்ஸாம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். அதற்கான மெட்டீரியல் ஆக்சஸ் அப்படின்றதையும் கொடுத்துருப்போம். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதற்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதும் கொடுத்துருப்போம். நிறைய அகாடமியில் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெரி வெரி நாமினல் ஃபீ. இந்த எக்ஸாமை நீங்கள் 34 எக்ஸாம் இருக்குன்னா 34 நீங்க கண்டினியூஸா எழுதினீங்க அப்படின்னா உறுதியா உங்களால வந்து ஒரு நல்ல லெவல்ல குரூப் 2 2A 2 எக்ஸாம் எழுதுற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. இந்த டைம் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது. எப்பயுமே அதான் இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு இருக்கப்ப லாங்குவேஜ் வந்து வெயிட்டேஜ் நிறைய, ஜிஎஸ்க்கு 75 மார்க்ஸ் தான் இருக்கு அப்படின்றதுனால லாங்குவேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓப்பன் எண்டட் இதுதான் 6வதுலேருந்து 12வது இருக்கிற புக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் இதுலேருந்து தான் கேட்கணும் அப்படின்ற காலமே கிடையாது. இப்போ ஸ்கூல் புக்கை நான் திருப்பி நான் படிக்கிறேன் அப்படின்றது கிடையாதுங்க. ஸ்கூல் புக்கை படிக்கணுன்ற அவசியமே இருக்காது. நிறைய பேர் இப்போ கூட டெஸ்ட் பேட்ச் யூடியூப்ல போடுறவங்க, அகாடமியில் படிக்கிறவங்க, இன்னும் கூட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அப்படின்றத போட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத போடுறாங்க. அதெல்லாம் எஃபெக்டிவாக இருக்காது. களத்தில் என்ன அவன் கேட்குறானோ அதை தான் நம்ம கொண்டு போகணும் இல்லைங்களா. ஒரு போருக்கு போறீங்க அப்படின்னா அவன் வந்து ஸ்னைப்பர் ஷாட் வச்சுட்டு இருக்கிறான், நீங்கள் வாள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம படிக்கிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்கள் படிங்க. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டை விட அதிகமாகவே நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது நம்ம செட் பண்ணியிருப்போம். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போடுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். வெரி வெரி எஃபெக்டிவ். டெஸ்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் 200 கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஒரு 140க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாப் 100 ரேங்க் நம்மளோட தமிழ்நாடு லெவலில் நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஜிஎஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். மேக்ஸும் அனலிட்டிக்கலாக லென்த் செம்மா கொடுப்போம். இந்த 3 மணி நேரத்தில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே இருக்குங்க. நீங்கள் எழுதணும் அப்படின்றவங்க எழுதிக்கோங்க. ஸோ நான் பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் 80 நாட்கள் இருக்குது அப்படின்னா இது போதுமா அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போதும். போதாதது அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. என்னன்னா நீங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இப்போ லீவ் போடுற பாருங்க, ஒரு லாஸ் ஆஃப் பேவோ இல்லை உங்களுக்கு ஏர்ன் லீவ் இருந்ததுன்னா, மெடிக்கல் லீவ் இருந்ததுன்னா, எது இருந்தாலும் அதை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் போடுங்க சரிங்களா. ஸோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ண முடியுங்க. ஸோ இவங்களாம் ஏற்கனவே நம்மக்கிட்ட படித்து பாஸ் பண்ணவங்க. ஓகே, ஷெட்யூல் நம்ம போட்டிருப்போம். ஸோ ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக இப்போ பாலிட்டியை 2 பார்ட்டாக கொடுக்காம 4 பார்ட் 5 பார்ட்டாக கொடுத்துருப்போம். ஒரு சப்ஜெக்டையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான சிரமம் பெருசாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்கிறேன் அப்படின்றத வச்சு நம்ம ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்போம், டேட்டோடு கொடுத்துருப்போம். அந்த டேட்டில் உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்படின்றது ஆன்லைனில் இருந்தால் ஓப்பன் ஆகுங்க. ஆன்லைனில் சிபிடி மோடில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ நம்ம மெட்டீரியல் அப்படின்ற ஆக்சஸ் கொடுத்துருப்போம், ஃபுல் மெட்டீரியல் ஆக்சஸ் கொடுத்துருப்போம். நம்மளுடைய வெப்சைட்டில் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோடைய ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதினாவே போதும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் அப்படின்றது கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் இருக்கக்கூடிய இப்போ 5 சாப்டர் இருக்குன்னா 5 சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆல்மோஸ்ட் ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு மெட்டீரியலையும் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸை 34 டெஸ்ட்டுக்கு கன்டினியூ பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல மார்க் அப்படின்றது எடுக்க முடியுங்க. ஸோ இதில் ரொம்ப சிரமமான
பார்ட் அப்படின்றது உங்களுக்கு ரிவிஷன் கரெக்டாக நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது தான். ஸோ ரிவிஷனும் நம்ம பிளான் பண்ணி ஃபுல் டெஸ்ட் அப்படின்றதும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக மார்க் எடுக்க முடியும். 2A உடைய 2 மெயின்ஸும் நம்ம எழுத முடியும். ஸோ 2 வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு குரூப் 2ல் இருக்கக்கூடிய மெயின்ஸை நல்லா படிச்சிட்டிங்கன்னா குரூப் 1 ரொம்ப ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அதுவும் நான் பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு ஜென்ரல் தமிழ் கிளாஸ் மட்டும் வேணும், நான் மற்றது எல்லாம் படிச்சுட்டேன், தமிழ் மட்டும் நான் வீக்கனாக இருக்கிறேன் அப்படின்னா தமிழுக்கு நம்ம போட்டிருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? தமிழுக்கு மட்டும் நம்ம கிளாஸ் சேர்ந்துக்கலாம். இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் எனக்கு கிளாஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கும் நம்ம போட்டிருப்போங்க. நான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழோடைய டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா அதுவும் இருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். படிச்சிங்கன்னா உறுதியாக உங்களால் நல்ல டாப் மோஸ்ட் போஸ்ட் வாங்க முடியும். இதில் முனிசிபல் கமிஷனர் ஆட் பண்ணல, ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வேகன்சியில் அது மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணாங்க. அது மாதிரி சேர்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோமா, நம்ம ஒரு அரசு அதிகாரியாக மாறுறோமா அப்படின்றத ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. அதற்கான முழு ஒத்துழைப்பு எங்களுடைய சேனல் வழியாக, டெஸ்ட் பேட்ச் வழியாக, ஃப்ரீ டெஸ்ட் போடுவோம் பின்னாடி, அது வழியாக கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போங்க. நன்றிங்க.